ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூச்செடி தொட்டியெல்லாம் வச்சு சொந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல கார்டன்லாம் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே நான் அது எல்லாமே விட்டுட்டேன். இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணங்காட்டி சரி, பின்னியும் ஒரு ஆசை வந்துருச்சு. மறுபடியும் ஒரு குட்டி பூச்செடியெல்லாம் மேலே வைக்கலாமா, நம்மளுடைய வராந்தா கார்டன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எடுக்கலாமான்னு ஒரு ஆசை. ஆனால் கண்டிப்பாக நிறைய செடியெல்லாம் வைக்க முடியாது. வீட்லேயே இருக்கிற பொருளுக தொட்டி அதெல்லாமே யூஸ் பண்ணி பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். காசை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி பண்ணலான்னு யோசிக்கிறேன். இது பாருங்கள், வீட்டில் இருக்கிற 2 பக்கெட் தான். அதனுடைய கைப்பிடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இல்லாட்டி அதை பிடிச்சி தூக்குவோம், கீழே போட்டு உடஞ்சி போயிடும். அதனால் அந்த பக்கெட்லேயே வந்து வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு, செடிகளுடைய லீவ்ஸு, அது இதெல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சம் மண் லேயராக போடுறது, வீட்டிலேயே கலெக்ட் பண்ண வெஜிடபிள் வேஸ்ட்டு தான். அது ஃபுல்லாகவே அதையும் போட்டு நம்ம ஒரு மாதமெல்லாம் அப்படியே வச்சுருந்தா மண் வந்து நல்லா ஃபெர்டைல் ஆகி நல்லா லூஸ் ஆகி நல்லா பாக்டீரியா மண்ணிறையெல்லாம் வேலை செஞ்சு மண் வந்து நல்லா பொலப்பொலான்னு ஆயிரும். அதில் செடி வச்சோம்னா செடி நல்லா வரும். இதில் மக்கி போகாத கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருந்தால் அதையெல்லாம் மறுபடியும் கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய சாக்கில் ஒரு சாக்கில் போட்டு அதில் மண் அது இதெல்லாம் போட்டோம்னா நல்லா கட்டி வச்சோம்னா 1.5 மாதம் 2 மாதத்துல நல்லா மறுபடியும் கம்போஸ்ட் ரெடி ஆயிரும். மறுபடியும் இதை நம்ம வந்து செடிக்கு அப்பப்போ போட்டு கொடுத்துடலாம். இப்படி தான் நான் மண்ணை வந்து நல்லா செடி வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.